நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழாம் வீடு. ஏழாம் வீடு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். திருமணத்துக்காக உள்ள ஒரு முக்கியமான இடம் ஏழாம் வீடு. அந்த ஏழாம் வீட்டுக்குள்ள சூரியன் சந்திரன்ல ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களும் ஏழாம் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம விரிவா ஜோதிட ரீதியா அலசி ஆராய போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் பரிஸ். வணக்கங்கண்ணா. ஏழாம் வீடு திருமணம், கணவன் மனைவி, தொழில், வேலை, துமைன தொழில், மற்றவங்களை நம்ம மீட் பண்றது, அதர் பீப்புள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிடும். மாரகஸ்தானம்னு சொல்லுவோம். 2-7 மாரகஸ்தானம், அதுல ஏழாம் வீடு மாரகஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஏழாம் வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதுல அதுக்கு முன்னாடி என்ன ஒவ்வொரு கிரகத்தையும் கவர் பண்றதுக்கு முன்னாடி திருமணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் நம்ம என்ன சொல்ல வரோம்னா பேசிக்கான விஷயம். ஒரு ராசி கட்டத்துல நீங்க திருமணத்தை ஜட்ஜ் பண்ண போறீங்கன்னா மெயினா 3 விஷயத்த செக் பண்ணலாம். ஓகே. ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கிரன், திருமணத்துடைய காரகன். கரெக்ட். திருமணத்தோட ராசின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி செக் பண்ணலாம் நீங்க. ஓகே. சுபருக்கு வந்திருக்கா, பவருக்கு வந்திருக்கா, அந்த மாதிரி. ஏழாம் வீட்டுல இருக்கிற ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குன்னா அதான் நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கும். கரெக்ட். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தானே, எதிர்பார்ப்புகள் தானே. கரெக்ட். ஒவ்வொருத்தருக்கு உங்களோட திருமணத்துல என்ன எதிர்பார்ப்புன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணும்போது. எந்த மாதிரி கணவன் வேணும், எந்த மாதிரி மனைவி வேணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள். ஃபாரின் மாப்பிள்ளை வேணும். அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நீங்க நான் இப்ப சொன்ன இந்த 3 விஷயத்தை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கிரன். ஓகே. துலாம் ராசியில இருக்கிற கிரகம் கூட என்ன எதிர்பார்ப்புங்கிறது கொடுக்கும். ஓகே. ஓகே, சரி, ஒவ்வொரு கிரகமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. இப்ப சூரியன் ஏழாம் வீட்டுல இருக்கு அப்படின்னா என்ன ப்ரெடிக்ஷன்ஸ்? சூரியன் பாத்தீங்கன்னா அரசன், கிங். கண்டிப்பா. சோ பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜாதகத்துல யாரு கிங் அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ தான் கிங். ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா லீடர் அவங்க தான். ஏன்னா லீடர்ஷிப்புக்கான கிரகம் என்ன? சூரியன். அத்தாரிட்டி, அந்த ஈகோ, அத்தாரிட்டி, கௌரவம், ஸ்டேட்டஸ், பேரு, புகழ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூரியன் ஏழாம் வீட்டு சம்பந்தப்பட்டது. அப்படிங்கும்போது சூரியன் இது ஒரு வெளிச்சத்துக்குரிய கிரகம் சூரியன், உங்களுக்கு தெரியும். சோ இந்த ஜாதகர் எப்ப வெளிச்சத்துக்கு வரும்னு கேட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓ, சூப்பர். இந்த ஜாதகர் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரிய வரும். இவரோட என்ன சொல்றது, ஹஸ்பண்ட் தான் இவரு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஜாதகரோட ஹஸ்பண்ட் தான் இவரு, இந்த ஜாதகரோட மனைவி தான் இவங்க அப்படிங்கும்போது வெளிச்சத்துக்கு வருவாங்க. இந்த லைம் லைட்டுக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. கரெக்ட். அதான் வெளிச்சத்துக்கு வர்றது. ஓகே. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பேர் புகழ்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். வெரி குட். இல்ல அவங்களோட பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஒரு சக்சஸ் கொடுக்கறதா கூட இருக்கலாம். ஓகே. ஏழாம் வீடு பாத்தீங்கன்னா அகைன் சூரியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாஸ்திரத்துல சூரியன் ஒரு இண்டிபெண்டான கிரகம். கண்டிப்பா. ஏழாம் வீடுங்கிறது ஒரு டிபெண்டான, ஏழாம் வீடுங்கிறது டிபெண்டன்ட். கரெக்ட். ஒருத்தர் நம்பி இருக்கிறது, இன்னொருத்தங்க நம்பி இருக்கிறது. காலச்சக்கரத்துல சூரியன் துலாம் ராசியில் நீச்சமாவார். ஆமா, 7வது ராசியில ஒரு நீச்சம் பெறுறார். துலாம் ராசியில் நீச்சமாவார். கண்டிப்பா. ஆனா 1வது ராசியில உச்சம் ஆவார். கரெக்ட். சோ அப்ப 7வது ராசியில சூரியன் கம்ஃபர்டபுளான்னு கேட்டீங்கன்னா கம்ஃபர்டபுள் கிடையாது. ஏன்னா சூரியன் இன்னொருத்தரோட தேவைக்காக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். டிபெண்டன்ட். சூரியன் அங்க டிபெண்டா இருக்க, அவரோட டிசையருக்காக டிபெண்டா இருக்க வேண்டிய சூழ்நிலை. கண்டிப்பா. சுக்கிரன் வீடு அகைன் சுக்கிரன் வீடு 7வது ராசி சுக்கிரன் ராசி. கரெக்ட். சூரியன் சுக்கிரன் அகைன் பகை, உங்களுக்கு தெரியும். சோ அங்க சூரியன் வீக் ஆவறார். கரெக்ட்டா. ஹீட் எனர்ஜி, அந்த ஹீட் எனர்ஜி ஹெவியான ஹீட் எனர்ஜி தான் சூரியன். ஆமா. ஓகே. சோ என்ன சொல்லலாம், மனைவி கணவன் கேரக்டர் என்ன சொல்லுவீங்க? மனைவி கணவன் கேரக்டர் 7ஆம் வீட்டுல சூரியன் இருந்தா என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேக்குறீங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஈகோ விட்டு கொடுக்கணும். ஈகோ விட்டு கொடுக்கல அப்படின்னா பெட்ரூம் லைஃப் மகிழ்ச்சியா இருக்காது. சோ அதனால அங்க சூரியன் கிங் பாத்தீங்கன்னா இறங்கி போறாரு. இப்ப யாரு ஈகோஸ்டிக்கா இருப்பாங்க? 7ஆம் வீடு மனைவி தான் இருக்க போறாங்க. ஜாதகரோட கணவனும் மனைவியா இருக்க போறாங்க. ஆமா, அந்த பார்ட்னர் தான் இருக்க போறாங்க. பார்ட்னர். ஓகே. சோ இவங்க தான் அனுசரிச்சு இறங்கி போகணும்.
கண்டிப்பா. ஓகே. ஸோ சூப்பர். லீடர் வந்து 7ஆம் வீட்ல இருக்கவங்க தான் லீடர் இப்ப. சூரியன் ஆமா. 7ல இருக்கும்போது க இந்த ஜாதகரோட மனைவியோ, கணவனோ தான் லீடரு. ஸோ கண்டிப்பா. இவங்க வந்து இறங்கி போகணும். யாருக்கு எந்த ஜாதகருடைய ஜாதகத்துல 7ஆம் வீட்ல சூரியன் இருக்கோ, அவங்களுடைய பார்ட்னர் தான் லீடர். ம், ம், ம். அரும, அரும. சூப்பர். சூரியன் சூரியன் 7ஆம் வீட்ல தான் என்ன சொல்றது? ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்னால ஒரு அவமானத்தை ஏற்படுத்துங்கிறது கிளாசிக்கல் உறுதி, நீங்க அஸ்ட்ராலஜி புத்தகத்துல இருக்கக்கூடிய காம்பினேஷனா தான் சொல்லுவாங்க. உறுதி, உறுதி. கண்டிப்பா. 7ஆம் வீட்ல சூரியன் இருக்கும்போது ஆப்போசிட் ஜெண்டரால ஏதோ ஒரு அசிங்கத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு என்ன சொல்றது? ஏன்னா அந்த சூரியன் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க சூரியன் நீச்சம். அவரோட டிசையர்க்காக அவர் இறங்கி வரக்கூடிய சூழ்நிலைட்டு வந்துட்டார். வந்துருச்சு, வந்துருச்சு. கரெக்ட். ஏன்னா சூரியன் எதுக்குமே இறங்கி போகக்கூடிய ஆள் கிடையாது. கண்டிப்பா. சூரியன் யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லக்கூடிய யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. ம். சூரியன் டோட்டலா இண்டிபெண்டா இருக்கக்கூடிய கிரகம், டிபெண்டன்டா இருக்கக்கூடிய வீட்ல போய் உட்கார்ந்திருக்கு. அதாவது 7ஆம் வீட்ல. கரெக்ட். 7ஆம் வீடுங்கிறது டிபெண்டன்ட். ஒருத்தர் நம்பி தான் நம்ம இருக்கோம் நாங்க 7ஆம் வீட்ட பொறுத்தளவுக்கு. ம். ஓகே. ஸோ ரைட். சூரியன்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவன், மனைவி அப்படிங்கிற மாரி கவர்மெண்ட் வேலையில இருக்கிறது, கண்டிப்பா. ஸ்டேட்டஸ்க்காக கல்யாணம் பண்றது, கௌரவத்துக்காக கல்யாணம் பண்றது. ம். ஸோ இந்த மாரி ஒரு மேனேஜர் கல்யாணம் பண்றது. ம். ஸோ வா மேனேஜ்மென்ட் போஸ்ட்ல இருக்கவங்க. ம். கரெக்ட். அதிகாரம் இல்ல பதவி, அரசியல். ஸோ இந்த மாரி சார்ந்த பப்ளிக் துறைகள். லைஃப்ல இருக்கவங்க. கரெக்ட். ஸோ இந்த மாரி. ஏன்னா ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. அவங்கள வந்து நெறைய பேத்துக்கு தெரியும். கண்டிப்பா. ஸோ அந்த மாரி பீப்பிள் தான் இவங்க வந்து இப்ப எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மனைவி, கணவன் மனைவி கல்யாணம் பண்றதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, 7ஆம் வீட்டோட ஏதோ ஒரு வகையில சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கலாம். நிச்சயமா. அதான் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலைங்க மட்டும்னு சொல்லிற முடியாது இல்லையா? உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம மல்டிபிள் பாசிபிலிட்டீஸ் குடுக்குறோம் அதுல வரும். நிச்சயமா. ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஒரு பாசிபிலிட்டின்னு சொல்றேன். ஸ்டேட்டஸ்க்காக கல்யாணம் பண்றது இதெல்லாம் 7ல சூரியன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ரைட். இப்ப ஓகேங்க. நம்ம இப்ப நம்ம அடுத்தது 7ஆம் வீட்ல சந்திரன் இருக்காரு அப்படின்னா, என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவார்? சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் தேய்பிறை, வளர்பிறை மாறிக்கிட்டே இருப்பாரு. கண்டிப்பா. நிலையானவரா இருக்க மாட்டாரு. சூரியன் எப்பவுமே அந்த ரவுண்டா வந்தாருன்னா, கரெக்ட்டா அந்த டைம்க்கு வருவாரு. அதே ஷேப்ல தான் இருப்பாரு. ஷேப் மாறுறார்றா சூரியன். மாறமாட்டாரு. பட் ஆனா சந்திரன் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். ஷேப் மாறிக்கிட்டே இருப்பாரு. கண்டிப்பா. பஞ்சமி தேதி அன்னைக்கு ஒரு மாரி இருப்பாரு. ஏகாதசி அன்னைக்கு ஒரு மாரி இருப்பாரு. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மாரி இருப்பாரு. அமாவாசைக்கு தெரிய மாட்டாரு. ஆமா. ஸோ இதுதான். ஸோ அப்படிங்கும்போது, இப்படிப்பட்ட ஷேப் மாறிக்கிட்டே இருக்காங்கன்னா, எப்படி கேரக்டர் இருக்கும்? கணவன் கண்டிப்பா. இவங்க இந்த ஜாதகரோட கணவன், மனைவி வந்து கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆயிட்டே மூடுக்கு இருப்பாங்க. தகுந்த மாரி மாறிட்டு இருப்பாங்க. சந்திரன் வந்து மூடு, மைண்ட். கண்டிப்பா. ஸோ அடிக்கடி மூட் அவுட் ஆவாங்க. ஓ! ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் கல்யாண வாழ்க்கையில. ம். ஏற்றத்தாழ்வுகள் வந்து வந்து போகும். பிசினஸ் பண்ணாங்கன்னா, பிசினஸ்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ரைட். இவங்க வந்து என்ன சொல்றது? சந்திரன் சம்மந்தப்பட்ட பிசினஸ்னா என்ன சொல்லுவீங்க? அதான் ஃபுட் இண்டஸ்ட்ரி, உணவுத்துறை, ம். வாட்டர் பால் பால். பாலு, அ தண்ணீரு, நீர் கண்டிப்பா. சம்மந்தப்பட்டது. ம். இந்த மாரி துறைகள்ல அ வ என்ன சொல்றது? அக்ரிகல்ச்சர். ஓகே. ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து தொழில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாரி கூட சொல்லலாம். நல்ல அருமையா இருக்கும். கண்டிப்பா. ம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, மனைவி வந்து அழகா இருப்பாங்க. கணவன் அழகா ஏன்னா சந்திரன் வந்து அழகுக்கு உண்டான கிரகம். அழகுக்கு அதிபதி. கண்டிப்பா. ஸோ மென்மையா கேரிங்கான பார்ட்னர். ஓகே. சாஃப்ட். எமோஷனல் கேரிங் அந்த மாரி பார்ட்னர். ஓகே. லைக் எனக்கு வந்து ஒரு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, கேரிங் பார்ட்னர் தான் வேணும்னு சொல்லிட்டு. நிச்சயமா. எமோஷனலா அம்மா மாரி பார்ட்னர் வேணும். கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் வந்து 7ஆம் வீட்டு சந்திரன குறிக்கக்கூடியது. ஒரு அக்ரசிவ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சாஃப்ட்னஸ் சாஃப்ட் அதிகமா இருக்கும். சாஃப்ட் தான். சந்திரன் சாஃப்ட்டான கிரகம். ஓகே. அகைன் மத்த கிரகங்களோட 7ஆம் வீட்டு இப்ப சந்திரன் வந்து செவ்வாயோட இருந்துச்சுன்னா, அந்த அக்ரஷன் அதிகமா இருக்க வாய்ப்புண்டு. ரைட். சந்திரன் வந்து மேச ராசி 7ஆம் வீடா இருந்துச்சுன்னா, அகைன் அக்ரஷன் அதிகமா இருக்க வாய்ப்புண்டு. ஓ! ரொம்ப இம்பல்சிவா, எமோஷனலா இருக்கிறது 7ல சந்திரன் மேச ராசியில. ஸோ ராசிக்கு தகுந்த மாரி அந்த ராசியோட குணமும் மாறும். கண்டிப்பா. ஸோ நம்ம இயர்லியே வச்சு வீடியோஸ்லாம் போட்டுருக்கிறோம். ராசி வச்சு நம்ம வீடியோ போட்டுருக்கிறோம். கண்டிப்பா. ஓகே. நம்ம இப்ப வந்து நம்ம வீட்ட மட்டும் பேசுவோம். ஓகே. சந்திரன் வந்து அவ்வளவு சீக்கிரம் திருப்தி அடைய மாட்டாரு. அன்சாட்டிஸ்பாக்ஷன் பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா? அதான் நான் இப்ப சொல்லிட்டீங்களா, மூட் அவுட் சேஞ்ச் ஆவறது. எஸ், கரெக்ட். ஒரு நேரம் சாட்டிஸ்ஃபைடு, ஒரு நேரம் அப்படியே டோட்டலா அன்சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகே, ஓகே. ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்றது தான். ஓகே, ஒரு ஓகே. கான்ஸ்டன்ட்டா ஸ்டேபிளா இருக்காது. ரைட். ஒரு நேரம் ஹாப்பினஸ் சூப்பரா இருக்கும். ம். ஒரு நேரம் சேட்னஸ் ஆகும். ஹாப்பினஸ், சேட்னஸ், மூட் மேரேஜ் அவுட். லைஃப்ல மாறி மாறி போயிட்டே இருக்கும். அதான் ஓ! வளர்பிறை, தேய்பிறை, சந்திரன் அப்படி மாரி எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். அதான் ஓகே. சந்திரனோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மைண்ட் வந்து எப்பவுமே ஒரு ஒரு நம்மளோட மைண்ட் ஸ்டேபிளா இருக்கா எப்பவுமே? இருக்காது. கிடையாது. ஸோ கண்டிப்பா. எப்பவுமே ஸ்டேபிளா இருக்காது மைண்ட். ஸோ ஓகே. அதான் கான்செப்ட். இங்க வந்து 7ஆம் வீட்ல சந்திரன் இருக்குன்னா, கான்செப்ட் என்னன்னா, பிசினஸோ, ம். பார்ட்னர்ஷிப்போ ஸ்டேபிளா இருக்காது. ஓகே, ஓகே. சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ரொம்ப குயிக்கா. அருமை, அருமை. மத்தபடி அழகான பார்ட்னர் குடுக்கும். அந்த மாரி நான் சொன்னதெல்லாம் உண்ம. ஒர்க் ஓகே. ஆகும். சூப்பர்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டுல இருந்தா என்ன மாதிரியான எனர்ஜியை கிரியேட் பண்ண போறாரு? ஏன்னா செவ்வாய்னாலே எனர்ஜி தான். செவ்வாய் வந்து என்ன மாதிரி எனர்ஜியை கிரியேட் பண்ணுவார் 7ஆம் வீட்டுல? நீங்க சொல்ற சூப்பரான பாயிண்ட். எனர்ஜி எங்க உட்காந்துருக்காரு அங்க எனர்ஜி கொடுப்பாரு. கரெக்ட். கண்டிப்பா. என்னன்னா ஒருத்தர் எங்க கோவப்படுவான்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் எங்க இருக்குதோ அந்த அந்த டாபிக் எடுத்து அட்டாக் பண்ணும்போது கண்டிப்பா கோவப்படுவாங்க. சோ இப்ப 7ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காங்க. சோ இப்ப இந்த ஜாதகர் இருக்காரு, இவர் கோவப்படுத்தோம்னா அவரோட மனைவி கணவனை பத்தி ஏதாவது நெகட்டிவா பேசுனீங்கன்னா கோவம் அசால்ட்டா வந்துரும். ஏன்னா அந்த பாதுகாப்பு குடுக்கறது கிரகம் என்ன? செக்யூரிட்டி குடிக்கிறது செவ்வாய். கரெக்ட். ஏன்னா செவ்வாய்னா போலீஸ், மிலிட்டரி, ஆர்மி அந்த மாதிரி சொல்லுவோம். ரைட். சோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க விரும்புறது வந்து என்ன பாடி ஃபிட்னஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கறது விரும்புவாங்க. 7ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கீங்க. பிசிக்கல் பாடி. ஓகே. சில பேருக்கு பாடி பில்டர் பிடிக்கும். சில பேருக்கு என்ன சொல்றது, ஜிம் ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு பிடிக்கும். ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா. சோ ஃபிட்னஸா இருக்கணும், ஃபிட் பாடியை ஃபிட்னஸா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் செவ்வாய் ஆக்சுவலி. அகைன் செவ்வாய் வந்து ஒரு இன்ஜினியர். டெக்னிக்கலா பார்க்கும்போது ஒரு இன்ஜினியர். சோ இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் இருக்கலாம், டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன். ஓகே. சோ இப்ப புதன் செவ்வாய்னா மேபி ஐடில டெக்னிக்கல் ஃபீல்ட் ஏதாவது இருக்கலாம். சோ அந்த மாதிரி. அதாவது செவ்வாய் வந்து உங்களுக்கு அக்ரஷன், கோவம் இதெல்லாம் வந்து திருமண வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய் 7ஆம் வீடு மங்கல்ய தோஷம் சொல்லுவோம். செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம் சொல்றதுதான் 7ஆம் வீடு செவ்வாய் அப்படிங்கிறது. ஆனா எனர்ஜி அதிகம். அப்படிதான் செக்ஸுவல் ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்கு 7ஆம் வீடு அப்படிங்கிறது. சோ அங்க வந்து எனர்ஜி அதிகப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு. ஓகே. இப்ப நான் ஒரு 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 புரிதலுக்காக கேட்கிறேன். இப்ப இந்த மாதிரி எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட்டான செவ்வாய் போய் அந்த அந்த செக்ஸுவல் எனர்ஜி அப்படிங்கிற இடமான 7ஆம் வீட்டுல போய் அவர் உட்காரும் போது அவர் தோஷம் பெறுறதாக சொல்லப்பட்டாலும் அந்த இடத்துல அவரை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா அதே மாதிரி அமைப்புள்ள செவ்வாய் அகைன் 7ல இருக்கிற ஒரு ஜாதகரை பொறுத்துறது சரியா? சரிதான், சரிதான். ஓகே, ஓகே. ஏன்னா செவ்வாய் எங்க உட்கார்ந்திருக்காங்க, ஃபைட் பண்ணும். ஓகே. சோ ஃபைட் 2 பேர் ஃபைட் பண்ற பீப்பிள் கரெக்ட்டா போறது மேட்ச் இல்ல, மேட்ச் தான். வெரி அந்த ஈக்குவல் ஃபைட்டிங் அப்படிங்கும்போது சுத்தமா ஒருத்தர் ஃபைட்டே பண்ணாத ஆளு, ஃபைட்னா ரொம்ப ரொம்ப பயப்படுற ஆளுக்கும், ஓகே, ஃபைட் எடுத்ததெல்லாம் ஃபைட் பண்ற ஆளுக்கு மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி பண்ணீங்கன்னா சரியா செட் ஆகாது. சரியா இருக்காது. 2 பேரும் சண்டை போட போனா 2 பேருக்குமே இருக்கு. 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, சாயந்தரம் ஆனா 2 பேரும் ஒண்ணாயிடுவாங்க. சரியா போச்சு. அந்த மாதிரி. ஏன்னா ஃபைட்டிங் வந்து அது எல்லா செவ்வாய் ஒத்து வரும். ஓ சூப்பர். நல்லாவே மேட்ச் ஆகும். அகைன் இந்த வயலண்ட் அதிகமாகும்னா செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப வயலண்ட் அதிகமாகும். சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன் வயலண்ட் அதிகமாகும். சோ அந்த வயலன்ஸ் எந்த லெவல்ல இருக்கு, எவ்வளவு கோபம் கரெக்டான கோபம், எது வந்து எதுக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சில காம்பினேஷன் வச்சு தீர்மானிக்கப்பட வேணும். ஓகே. மற்றபடி 7ஆம் வீட்டு செவ்வாய் ரொம்ப பேஷனட்டா லவ்ல வந்து போகக்கூடிய அமைப்பு தான். ஓகே, ஓகே. ஒரு பவுண்டரி லைனோட செவ்வாயை நம்ம கொண்டுட்டு போகும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. அருமை, அருமை. ஓகே. நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட்டான புதன் பகவானை நோக்கி போறோம். புதன் 7ஆம் வீட்டுல இருந்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு? அதாவது புதன் 7ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா திக்பலத்தை இழந்துருவார். ஏன்னா திக்பலம் அப்படிங்கிறது டைரக்ஷன் ஸ்ட்ரென்த். கண்டிப்பா. திக்பலம் அப்படின்னா என்னன்னா டைரக்ஷன் ஸ்ட்ரென்த்னா நம்ம என்ன டைரக்ஷன்ல போறோம்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அதான் டைரக்ஷன் ஸ்ட்ரென்த். ஓகே. புதன் 7ல கொண்டு இருக்கிறது புதனுக்கு எந்த டைரக்ஷன்ல போறோம்னு புதனுக்கு தெரியாது. சூப்பர். சோ புதனுக்கு ஏதோ ஒரு கிரகம் சப்போர்ட் பண்ணணும் 7ஆம் வீட்டுல. புதன் 7ஆம் வீட்டுல தனிச்சு இருக்கிறது அந்த அளவுக்கு நாட் குட். தனிச்சு இருந்து எந்த கிரகம் புதனை பார்க்காம இருந்து 7ஆம் வீட்டு அந்த அளவுக்கு நல்லா சரியில்லை அப்படின்னா, 7ஆம் வீட்டுல புதன் தனிச்சு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து புதனுக்கு வந்து எது சரியான ரிலேஷன்ஷிப், எது சரியான பார்ட்னரு அப்படிங்கறத சூஸ் பண்றதுல இருந்து எல்லாமே டிஃபிகல்டிஸ் இருக்கும். அதனால புதன் வந்து அங்க திக்பலத்தில் இருக்கிறார். அதே புதன் மரணகர நஸ்தானம் அங்கதான் வரும், 7ஆம் வீட்டுல தான் வரும். 7ஆம் வீட்டுல தான் வரும். கரெக்ட். அகைன் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஃபன்னியா இவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பார்ட்னர்லாம் வந்து பாத்தீங்கன்னா யங் பார்ட்னர் ரொம்ப பிடிக்கும். பாக்குறதுக்கு சின்ன வயசு மாதிரி இருக்கிறது, யூத்ஃபுல் லுக், சின்ன பையன் மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறது, கியூட்டா இருக்கிறது, பண்ணி என்ன சொல்றது மிமிக்ரிங் பண்றது, பேசிக்கிட்டே இருக்கிறது, ஜாலி காமெடி பேசிட்டு இருக்கிறது, காமெடி ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது, மொத்தத்துல சீரியஸே இல்லாத ஒரு பர்சனாலிட்டி. ஆமா கண்டிப்பா. சைல்டிஷ் ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. நான் பொதுவா பாத்தீங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமா உள்ள கிரகம் வந்து புதன்.
ம். அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த புதனுக்கு பக்கத்து வீட்லயோ இல்ல புதனோட இணைஞ்சோ தான் முன்னையோ பின்னையோ இல்ல புதனோட இணைஞ்சோ தான் சூரியன் டிராவல் பண்ணுவார் பெரும்பாலும். ம். அப்படிங்கிறப்ப அந்த புதன் தனிமையில 7ஆம் வீட்டுல இருக்கும்போது அவருக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளா செயல்படுறதுல தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆமா. இதுதான் நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய கண்டிப்பா. தகவல். புதன் ஆக்சுவலி எஜுகேஷன் வைஸ் நல்லா இருக்கும். இன்டெலிஜென்ட்டான பார்ட்னர், புத்திசாலி. புதன் புத்திக்கு அதிபதி. ஓகே. புத்திசாலியான பார்ட்னர் சொல்லலாம். மல்டிபிள் டேலண்டான பார்ட்னர். மல்டிபிள் டேலண்டட் பார்ட்னர் சொல்லலாம் நீங்க. ஓகே. சூரியன் புதனோட சேர்ந்து இருந்துச்சுன்னா, புத ஆதித்ய யோகம் வந்து 7ஆம் வீட்ல ஃபார்ம் ஆகும்போது அவங்க வந்து நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான பார்ட்னர் நம்ம சொல்லலாம். அகைன் சூரியன் 7லயே இன்டெலிஜென்ட்டான பார்ட்னர் குடுக்கும். வெரி குட். ஓகே. ஸோ புதன் 7ல வந்து பார்த்தீங்கன்னா, அது சின்ன வயசு பார்ட்னர், வயசுக்கு கம்மியான பார்ட்னருக்கு அட்ராக்ட் பண்றது. ஓகே. ஸோ ஒரு பிசினஸ் பண்ற பையனை வந்து கல்யாணம் பண்றதோ, ஏன்னா புதன் வந்து பிசினஸ்க்கு அதிபதி. கரெக்ட். ஸோ பிசினஸ் சைடுல இருக்கிற மாப்பிள்ளையோ பொண்ணையோ கல்யாணம் பண்றது. ஸோ இதெல்லாமே 7ஆம் வீட்டு புதனுக்கு உண்டானது. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டா கிடைக்கிறது. கண்டிப்பா. ஏன்னா கம்யூனிகேஷன் தானே அவரோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். அவரோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அதான். கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா. ஏன்னா கம்யூனிகேஷன் 7ஆம் வீட்ல புதன் இருக்கவங்களுக்கு ஜாலியா சிரிச்சு கணவன் மனைவி ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். ஓகே. அதான் ஃபன். அதான் எதிர்பார்க்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதான். ஒரே ஒரு நாள் பார்ட்னர் வந்து மௌன விரதம் இருந்தாருன்னா போச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த பேச்சு தான் அங்க வந்து பலமே. கண்டிப்பா. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். ரைட். நம்ம அடுத்த கிரகமான குரு பகவான், வியாழன் என்ன என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டுல இருந்தாருன்னா என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவார்? 7ல குரு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் அரேஞ்ச் மேரேஜ் கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் கூட சொல்லலாம் 7ஆம் வீட்டு குரு பொறுத்த அளவுக்கு. ஓகே. ஏன்னா ட்ரெடிஷனலான ஒரு பிளானட்னா அந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பிளானட்னா குரு. ஓகே. ஸோ அதனால குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்ததுன்னா என்ன சொல்றது, முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிற மாதிரி, மூத்தவர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிற மாதிரி. பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடக்கிறதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. குடும்ப வழக்க பாரம்பரிய முறைப்படி. கண்டிப்பா. நிறைய இருக்கு இல்லையா, ஓடி போய் கல்யாணம் பண்றது, நிறைய காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம முறைப்படி. ஓகே. அருமை. மோஸ்ட்லி. அருமை அருமை. அகைன் 2 டிகிரி படிச்சிருப்பாங்க, 3 டிகிரி படிச்சிருக்காங்களா, பிஹெச்டி படிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி பார்ட்னர் வந்து கிடைக்கிறது. டீச்சர் வேலையில இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு. கண்டிப்பா. டீச்சர், ப்ரொஃபசர், குரு. சோ இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்களை கல்யாணம் பண்றது, கன்சல்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்களை கல்யாணம் பண்றது. ஓகே. சோ இந்த மாதிரி கணவனை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து அதிகமா உண்டு. ஓ, சிறப்பு சிறப்பு. அருமை அருமை. சோ குரு வந்து அதான் என்ன சொல்ற, ரொம்ப ட்ரெடிஷனலான ஃபேமிலில இருந்து இப்ப பொண்ணு கொண்டு வர்றது, மாப்பிள்ளை கொண்டு வர்றது, அந்த மாதிரி அமைப்புல குரு போவார்னு வச்சுங்களேன். ஓகே. பொதுவா சொல்லப்படுற தகவல் ஒண்ணு உண்டு. 7ஆம் வீட்டுல குரு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? 7ஆம் வீட்டு வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு கம்ஃபர்டபுளான ஹவுஸ் கிடையாதுதான். ஓகே. ஏன்னா குரு வந்து சாஸ்திரத்தோட சம்பந்தப்பட்டது, 9ஆம் வீட்டோட ஹையர் லேர்னிங் சம்பந்தப்பட்ட கிரகம். ஓகே. 7ஆம் வீடு செக்ஷுவல் ஹவுஸ். கண்டிப்பா. சோ அப்படிங்கும்போது அதுல ஒரு இன்டிமசியில கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் இன்டிமசி ப்ராப்ளம் கொடுக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட் மேட்ச் பண்ணும்போது அந்த இன்டிமசி இஷ்யூஸ் இருக்காது. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா உங்களுக்கு நவம்ஸ்லயே 1ல 7லயோ குரு வந்து ராசி கடத்திலேயே 7ல குரு வந்துச்சு அப்படின்னா இன்டிமசி இஷ்யூக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். கண்டிப்பா. ஸோ அந்த கலாச்சார ரீதியா அந்த கல்ச்சரோட என்ன சொல்றது, அந்த வைப், அந்த பாசிட்டிவ் வைப்னு சொல்லும் இல்லையா, கரெக்ட். அதான் குரு. அந்த வைப் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருச்சுன்னா ஒண்ணும் பண்ணாது. அருமை அருமை அருமை. நல்லா இருக்கும். என்னன்னா இப்ப ராகு 7ல இருக்கிற குரு 7 இருக்கவங்களுக்கு ராகு 7 இருக்கவங்களை கல்யாணம் பண்றது அந்த வைப் மேட்ச் ஆகாது. ஆமா கரெக்ட். ஏன்னா குருவுக்கு ராகுக்கு டோட்டல் ஆப்போசிட். ஆமா, இவர் வந்து சிட்டர், இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். கண்டிப்பா. சோ ஓகே. அருமை அருமை. சிறப்பு. ஓகே. நம்ம அடுத்த கிரகமான சுக்கிர பகவானை நோக்கி போறோம். 7ஆம் வீட்டு காரகரே சுக்கிரன் தான். சோ கண்டிப்பா திருமணத்துக்கு காரகரும் சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டுல இருக்கும் போது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவார்? சுக்கிரன் 7ஆம் வீட்டுல இருக்கவங்களுக்கு ஆக்சுவலி மேரேஜ் பண்ணும்போது அதான் சொல்றது, சரியான பார்ட்னர் சூஸ் பண்றதுல டிஃபிகல்டிஸ் சுக்கிரன் 7ல இருக்கவங்களுக்கு நான் பாத்துருக்கேன். சரியான பார்ட்னர் சூஸ் பண்றதுல டிஃபிகல்டிஸ் இருக்குது கண்டிப்பா. ஓகே ஓகே. சுக்கிரன் வந்து கண்களுக்கு அதிபதி தான். சரியா கரெக்டா கணவனை சூஸ் பண்றது, மனைவி சூஸ் பண்றதுல மிஸ்டேக்ஸ் பண்றது நான் பாக்குறேன் நிறையா. ஓகே. சுக்கிரன் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கிரகம் தான். சோ அழகான மனைவி, அழகான கணவனை கொடுக்கக்கூடிய பவர் உண்டு. ஓகே. நல்ல வசதி. ஏன்னா சுக்கிரன் என்னது, வசதி வாய்ப்பு, மகாலட்சுமிக்கு அதிபதி, லக்ஸரி லைஃப் கூடியவர், லக்ஸுரி லைஃப். சோ சுக்கிரன் வந்து 7 இருக்கா, லக்ஸுரி லைஃப்க்கு என்ன சொல்றது அந்த மாதிரி பார்ட்னர் அட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம், வாய்ப்புகள் அதிகம். சோ அப்படிங்கும்போது மணி
மணி ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகம். மெயின் பணம் அப்படிங்கிறது திருமணத்துல ஃபோக்கஸ் வந்து இருக்கும். சுக்கிரன் 7ல இருக்கும்போது. ஓகே. ஓகே. ஃபேமிலி அண்ட் மணி இத வந்து நம்ம ஹெவியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகே. திருமணத்துல. ஸோ சுக்கிரன் 7ல வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் என்ன சொல்றது, ஒரு இயல், இசை, நாடகம், என்டர்டெயின்மென்ட், ஓகே. சினிமா துறை இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் சுக்கிரன் அதிபதி இல்லையா? கலைக்கு அதிபதி. ஸோ கரெக்ட். கலைக்கு அதிபதி. ஏதோ ஒரு கலை கலை டேலண்ட் வந்து கணவனுக்கும் திருமணத்தின் போது மனைவிக்கும் வெளிப்படும். இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ம். பாடுற அருமை. ஒரு நாள் ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, ம். டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ சம்திங் அந்த மாரி. வெரி குட், வெரி ஒரு குட். என்ன சொல்றது, ஆர்டிஸ்டிக் டேலண்ட் அது மாரி சொல்றேன். ஓ! ஸோ அந்த மாரி டேலண்ட்க்கு உண்டானதும் அந்த அமைப்பு இருக்கு. சுக்கிரன பொறுத்தளவுக்கு. பிரில்லியன்ட், பிரில்லியன்ட். ஓகே. ஓகே. ரைட். இப்ப நம்ம வந்து அடுத்த கிரகமான சனி பகவான நோக்கி போறோம். 7ஆம் வீட்ல சனி பகவான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்? 7ஆம் வீட்ல சனி பகவான் நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, டிலேய்டு மேரேஜ், லேட் மேரேஜ் அப்படிங்கிற மாரி காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா சனி மந்தகாரகன். கண்டிப்பா, லேட்டா கல்யாணத்துக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அகைன் கண்டிப்பா. இயர்லி மேரேஜ் நான் பார்த்துருக்கேன். 20 வயசு, 21 வயசுலயே கல்யாணம் ஆன சனி 7 இருக்கவங்களும் பார்த்துருக்கேன். ஸோ ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம் சனி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் மேரேஜ்க்கான டிலே கொண்டு வர டிலே வாய்ப்பு மேரேஜ். ரொம்ப அதிகம். கண்டிப்பா. ம் 7ல சனி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி நான் சொல்லுவேன்னா, ஒரு சனிங்கிறது மெஷின். ஆ. ஒரு இயந்திரத்துக்கு காரத்தத்துவம் சனி. ஓகே. ஸோ புது மெஷின் வந்து எப்படி ஆப்பரேட் ஆகும்? பழைய மெஷின் எப்படி ஆப்பரேட் ஆகும்? புது மிஷின் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப நல்லா போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா, பழைய மிஷின் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அது வந்து செயல்படும். இல்ல நான் என்ன சொல்றேங்க, நான் மெக்கானிக்கல் சயன்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் சொல்றேன். ஓகே. அதாவது புது மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில்லாம் விட்டு சரி பண்ணி, சர்வீஸ் பண்ணி அத கொண்டு வரணும். ஓகே. பழைய மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி அது வந்து அந்த ஒரு ரெடியாவே இருக்கும். ரெடியாவே இருக்கும். அது என்ன சொல்றது? புது வண்டி வாங்குனோனே என்ன சொல்லுவாங்க? ம். இவ்வளோ கிலோமீட்டருக்கு நீங்க கரெக்ட்டான ஸ்பீட்ல ஓட்டணும். ஆமா, ஆமா. ஓவரா அவசரப்படக் கூடாது. முறுக்கக்கூடாது. ஆமா, ஆமா. ஓவரா வேகம் போகக்கூடாது. அது மாரி ஏதோ ஒரு ரூல்ஸ் கரெக்ட், சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட், புதுசா வண்டி கரெக்ட். வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும். நிச்சயமா, கண்டிப்பா. ஸோ அந்த மாரி சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அந்த மெஷின் வந்து ட்ரெயின் ஆவறக்கு டைம் எடுக்கும். வெரி குட். அப்படிங்கும்போது 7ஆம் வீட்டு சனிக்கு என்ன சொல்றோம்னா, கல்யாணத்துல பொறுமை ரொம்ப அவசியம். ம். கல்யாணம் பண்ண உடனே கொஞ்சம் மேரேஜ் லைஃப்ல கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஓகே. கச 2 பேத்துக்கு புரிதல் வந்து அந்த அளவுக்கு ஈஸியா இல்லாம இருக்கலாம். ஓ! ஸோ, ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் டைம் குடுக்கும்போது 3 வருஷம், 4 வருஷம் டைம் குடுக்கும்போது, அந்த ம். கல்யாண வாழ்க்கை ஸ்மூத் ஆவறக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வெரி குட். ஏன்னா எடுத்த உடனே டைவர்ஸ்க்கு போறதோ ஏன்னா ஏன்னா சனி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கிரகம் தான் 7ல ஓகே, பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஓகே. ஒரு ட்ரையான பிளானட் அது ஆக்சுவலி. கண்டிப்பா. அதனால கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாரி இருக்கும் மேரேஜ் லைஃப். பட் போக போக அந்த ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரஷர வந்து குடுத்துரும். சனி ஓ! எங்க உட்கார்ந்திருக்குதோ அங்க பிரஷர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகப்படுத்தி விடும். ஓ! சோ அந்த பிரஷர் வந்து இப்ப எங்க இருக்கு? 7ஆம் வீட்ல இருக்கு. கணவன் மனைவி ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கு. ஓகே. சோ அதனால தான் லேட்டா பண்ணும்போது அந்த பிரஷர் ஏத்துக்கூடிய ஏன்னா லைஃப்ல பிரஷர்லாம் பார்த்திருப்பாங்க. லேட்டா மேரேஜ் பண்றவங்க. ம். சோ அதுக்கெல்லாம் அசால்ட்டா தாங்கி போகக்கூடிய ஆளா இருப்பாங்க. இயர்லியா மேரேஜ் பண்ணும்போது இந்த டிஃபிகல்டீஸ்லாம் ஃபேஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க பிரஷர் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருப்பீங்க. ஓகே. பட் 7ஆம் வீட்ல சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகமான பார்ட்னர் அட்ராக்ட் பண்றதுக்கு இப்ப பெண்கள் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா வந்து 7ஆம் வீட்ல சனி இருக்குன்னா, அவிங்க வந்து அவிங்கள விட ஒரு 5 வயசுக்கு மூத்தவங்கள கல்யாணம் பண்றது. அது 5 அல்ல 5க்கு மேல மூத்தவங்கள கல்யாணம் பண்றதுக்கான அமைப்பு இருக்கு. ஓ! கொஞ்சம் எல்டர் பார்ட்னர் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். ஓகே, ஓகே. சனி பொதுவா அகைன் சொல்லுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா, சனி வந்து 7வது ராசியில உச்சம் பெறுவார். ம். துலாம் ராசி 7வது வீடு. அங்க வந்து ஒரு உச்சம் பெறுவார். இப்ப பொதுவா அவர் 7ஆம் வீட்ல சனி இருக்காருன்னா, உச்ச சனியாவே அவர் வேலை செய்வாரா? உச்ச சனியா வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே. பட் ஆனா விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மேரேஜ்க்குன்னு பார்க்கும்போது, ம். சனியோட கேரக்டர் என்னன்னா, சனி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயின குடுக்கக்கூடிய ஆள் தான். ஓகே. வலி, மந்தகாரகன். வேதனை, வலி. துக்கம்லாம் குடுப்பாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் அது ஸ்மூத்தா இருக்கான வாய்ப்பு உண்டு. 7ஆம் வீட்ல சனி இருக்கு. ஒருத்தர் பிசினஸ் பண்றாருன்னா, எடுத்த உடனே வந்து ஜஸ்ட் லைக் தட் லாபத்த டக்குன்னு குடுத்துக்க மாட்டாரு. ஓஹோ! மேபி ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஃபெயிலியர் ஆயி, செகண்ட் பிசினஸ் சக்சஸ் ஆகலாம். வெரி குட், வெரி குட். சோ அதனால சனி வந்து செகண்ட் ஹேண்ட்ன்னு சொல்லுவாங்க எப்பவுமே. ஓகே, ஓகே. சோ செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இனிஷியலா ட்ரபிள் இருக்குன்னு அர்த்தம் அப்ப. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப அதுக்கடுத்து செகண்ட் ஹேண்டா வரும்போது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சூப்பர், சூப்பர். ஒண்ணும் இல்ல இப்ப என்ன சொல்ல டைவர்ஸ் ஆன மனைவிய கல்யாணம் பண்ணலாமா? அந்த மாரிலாம் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது 7ஆம் வீட்ல சனி இருக்கிறவருக்கு பண்ணலாம். அதுக்கு அதுவே பரிகாரம் மாரி அமைஞ்சிரும். ஏன்னா சனி 7 இருக்கவங்க எப்படிப்பட்ட அதாவது அதான் இப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரணும். ஓகே. 7ஆம் வீட்ல சனி இருக்குன்னா, அந்த பார்ட்னர் வந்து அந்த சனியோட எனர்ஜிக்கு தகுந்த மாரி இருக்கணும். ஓ! அப்படிங்கும்போது இப்ப ஒருத்தருக்கு 7ல சனி இருக்குது அப்படின்னா, ம். அவங்களோட பார்ட்னர் வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் என்ன சொல்றது, என்ன சொல்றது, உங்களுக்கு வாழ்க்கையில என்ன சொல்றது, நெளிவு சுளிகள் எல்லாத்தையும் பார்த்து,
கஷ்ட நஷ்டம் எல்லாம் பார்த்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த 7ஆம் வீட்டு சனியோட அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சூப்பர். சோ இதே வந்து 7ஆம் வீட்டுல ஒருத்தருக்கு நமக்கு சனி இருக்கு, பார்ட்னர் வந்து என்ன சொல்றது, அவங்க லைஃப்ல டோட்டல் என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் பார்த்திருக்காங்க, துக்கம் கஷ்டம் நஷ்டத்துல பார்க்கவே இல்லை. ஓகே. அவங்க நம்ம மேரேஜ் பண்ணும்போது என்ன நடக்குன்னா அந்த சனி எனர்ஜிக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, அந்த பெயினை வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஆமா ஆமா. சோ அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. அது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் வாழ்க்கை ஸ்மூத்தா போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கண்டிப்பா. சனிக்கு ஏழுல உட்கார்ந்திருக்கிறது என்ன சொல்ல வரேன்னா பொறுமை சகிப்புத்தன்மை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலும் பொறுமை சகிப்புத்தன்மை முக்கியம். பிசினஸ் ஒரே நாள்ல சக்சஸ் கொடுத்துறாது. கண்டிப்பா. எப்படின்னா ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணோம்னா சின்ன ஒரு கிரவுண்ட்ல இருந்து ஜீரோல இருந்து ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு டைம் எடுக்கும். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அது மாதிரி எடுக்கும். சோ அது 7ல சனி இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கண்டிப்பா அப்படித்தான் இருக்கும். சோ அதுக்கு தகுந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொறுமையில தானே அந்த பிசினஸ் நீங்க பில்ட் பண்ணி கொண்டு வர முடியும். கண்டிப்பா 100%. நான் ஒரே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்ச 2வது மாசம் பக்கா ப்ராஃபிட் கொண்டு வரணும்னா அது ஈஸி கிடையாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. கண்டிப்பா. சனி லாங் டைமுக்கு அந்த கொண்டு போற லாங் டைமுக்கு ஓகே தான் சனி பொறுத்தளவுக்கு. சூப்பர் சூப்பர். பொதுவாவே நம்ம சனி அப்படின்னாலே சனியோட ஆக்டிவேஷன் ஏஜ்னு நம்ம சொல்றது 35 வயசுல இருந்து 41 வயசு தான் சொல்லுவோம். சோ அதுலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் வந்துருது. சோ அந்த மெச்சூரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற அந்த வயதை நம்ம தொட்டுறோம். சோ சாஸ்திரப்படி அது கரெக்டாவே தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சனி ஏஜ்ல வந்து மூத்த கிரகம் ஆக்சுவலி. கரெக்ட். ரொம்ப வயசானவங்க எல்லாம் குறிக்கிறது தான் சனி. சூப்பர். சனி ஏழ்மை துக்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிபதி, வயசானவங்களுக்கு குறிக்கக்கூடிய அதிபதி. சோ அந்த ஏஜ் குரூப்புக்கு அவங்க கொஞ்சம் அதாவது அதான் சொல்றேன், ஈக்குவல் ஏஜ் குரூப்ல மேரேஜ் பண்றதை விட ஒரு 5-6 வயசு மூத்தவங்களை கல்யாணம் பண்றது இங்க பெஸ்ட் சனிக்கு. வெரி குட் வெரி குட். அது பெண்கள் ஜாதகத்துல கண்டிப்பா பெஸ்ட். பெண்களுக்கு மொத்தவங்களுக்கு ஈஸியா கல்யாணம் பண்ண முடியும். அதனால அது பெஸ்ட் ஆக்சுவலி. ஈக்குவல் ஏஜ்ல பாக்குறத விட ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் மூத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த மெச்சூரிட்டி இருக்கும். அந்த லைஃப்லோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பாத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால ஓரளவுக்கு அந்த மெச்சூரிட்டில அவங்க இருக்கும்போது கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே, அருமை அருமை. ரைட். இப்ப நம்ம அடுத்த கிரகமான ராகு பகவானை நோக்கி போறோம். ராகு பகவான் 7ஆம் வீட்டுல என்ன விளைவுகளை ஏற்படுத்துவார்? ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல ராகு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாதகருக்கு எப்படி இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஓகே. இவங்களோட எதிர்பார்ப்புகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது ரியாலிட்டியா இருக்காது. எப்படி சொல்றேன்னா ஒரு மாயத்துலதான் இருக்கிற மாதிரி. இல்யூஷன் ஆஃப் மேரேஜ்னு சொல்லலாம். இல்யூஷன் ஒரு மாயத்துல தான் இருக்கும். எப்படி சொல்றது, எந்த மாதிரி பார்ட்னர் எக்ஸ்பெக்ட் பண்றதுங்களே நிறைய இல்யூஷன் இருக்கு. சோ இதனால என்ன நடக்கும்னா நார்மலா இந்த 7ஆம் வீட்டுல ராகு இருக்கவங்களுக்கு சீட்டிங் வந்து நிறைய டைம் நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல ராகு இருக்கவங்க ஜாதகரே சீட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களா சீட் பண்ணலாம். சோ ராகு வந்து ஏன்னா ஆசையை தூண்டிவிட்டு ஏமாத்திட்டு போயிரும். சிம்பிளா முடிச்சிரும். ஆமா, அதனால அது ஒரு நெகட்டிவா ராகு சைடு பார்க்கலாம். பாசிட்டிவ் சைடுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபாரின் பார்ட்னர் கொடுக்கலாம், வேற கல்ச்சர் பார்ட்னர் கூட கொடுக்கலாம். பட் அகைன் 9ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதியோட லிங்க் இருந்துச்சுன்னா அது பாசிபிள் ரொம்ப. ஓகே. இல்லைன்னா நார்மலா 7ஆம் வீட்டு அதிபதி ராகு 7ஆம் வீட்டுல ராகுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதோட எப்பவுமே ராகுக்கு இதை பொறுத்த அளவுக்கு அந்த அதிபதி எங்க போறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன ராசியில வந்துருக்கிறது ரொம்ப முக்கியம். சோ இதை பேஸ் பண்ணி தான் ராகு இது வந்து ஒர்க் ஆவாங்க. ஏன்னா ராகு இது வந்து நிழல் கிரகம் அப்படிங்கறனால அந்த ராசியோட தத்துவத்தையும் அந்த அதிபதி எங்க கொண்டுறாரு, யாரு ராகு கூட சேர்ந்து கொண்டுறாரு, இதெல்லாம் பொறுத்து ராகுவோட தத்துவம் எப்படி வேலை செய்யுங்கிறது சொல்லும். பட் ஃபாரின் லைக்கிங்ஸ்னு வச்சுங்களேன். சோ ராகு பொறுத்த அளவுக்கு சோ ராகு வந்து உங்களுக்கு அவுட்காஸ்ட் பிளானட் அப்படிங்கறனால அது வந்து எப்பவுமே குருவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம வந்து லைக் பண்ணக்கூடியது. ஓகே. குருவுக்கு டோட்டல் ஆப்போசிட்டான கிரகம் தான் ராகு அப்படிங்கிற மாதிரி. நான் குரு லாங் டைம், ராகு ஷார்ட் டைம். அவ்வளவுதான். சோ ராகு 7ல வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் டினை பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது என்ன சொல்றது, தடை மேரேஜ் கல்யாணத்துல தடை இருக்கான்னு கேட்டீங்கன்னா 7ல ராகு மோஸ்ட்லி இருக்காது. ஓகே, உடனே முடிக்க பார்க்கும். 7ல ராகு அந்த ஆசையில ஏதாவது ஒன்று கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஐ மீன் மோஸ்ட்லி நீங்க நிறைய மேரேஜ் மல்டிபிள் மேரேஜ் காம்பினேஷன்ல 7ல ராகு அதிகமா பார்க்கலாம். இப்ப பொதுவா நாகதோஷம்னு சொல்றாங்க. 1, 7, 2, 8ல ராகு கேது இருந்தா நாகதோஷம்னு சொல்றாங்க. அப்ப 7ஆம் வீட்டுல ராகு இருக்கும்போது நாகதோஷமாக அறியப்படுது. நம்ம அந்த தோஷம் அந்த விஷயத்துல இருந்து நான் விலகி அப்படின்னு அறியப்படுது. அது வந்து குயிக் மேரேஜ் நோக்கி கூட்டிட்டு போகுது. குயிக் மேரேஜ் அப்படிங்கறத விட நான் என்ன சொல்றேன், 7ல ராகு மேரேஜ் வந்து என்ன சொல்ற தடை, ஏதாவது மேரேஜ்ல தடை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கும்போது 7ஆம் வீட்டு ராகு வந்து மேரேஜ்ல தடை இருக்காது. குயிக்கா பண்றதுல அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ஒரு வகையில இப்ப 7ஆம் வீட்டுல ராகு இருக்கு, ராகு திசை நடக்குதுன்னா அது மோஸ்ட்லி மேரேஜ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஏன்னா ஆசையை தூண்டி மேரேஜ்ல கொண்டு போய் முடிச்சிடும். மேரேஜ் கொண்டு போய் முடிச்சிடும். வெரி குட் வெரி குட். சோ ராகு 7ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஆர்த்தடாக்ஸ் மேரேஜ், அதாவது என்ன சொல்றது, போன சில இடத்துல எல்லாம் வந்து அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம கல்யாணம் பண்ணுவாங்க.
ஆமா. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, மத்த கிரகங்களோட காம்பினேஷன பொறுத்து தான். ராகு, கேதுக்கு சொல்லும்போது இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா. 7ஆம் வீட்ல ராகு இருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதி ராகு உட்கார்ந்திருக்க வீட்டோட அதிபதி எங்க போயிருக்காரு? அந்த ராகுவ எந்த கிரகங்கள் பாக்குது? இதெல்லாம் பொறுத்து அது மாறுபடும். ம், 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 ம். கண்டிப்பா. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். உறுதி. அதான் உண்ம. அதான் நீங்க சொன்ன மாரி வெளிநாட்டு மாப்பிள்ளை இதெல்லாமே 7ஆம் வீட்டு ராகுன்னு நீங்க சொல்லலாம். ஓ! வெரி குட், வெரி குட். வெளிநாட்டு கம்பெனில வேலை செய்றது, இன்டர் காஸ்ட் மேரேஜ் நோக்கி போறது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகே, ஓகே. ரைட். இப்ப நம்ம 7ஆம் வீட்ல ராகு பகவான பார்த்து அதாவது 7ஆம் முடிச்சுட்டோம். வீட்ல ராகு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, ம். நீங்க எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சீட்டிங் இங்க பாசிபிலிட்டி அதிகம். 7ஆம் வீட்டு ராகு பொறுத்த அளவுக்கு. ஓகே. சோ கணவரோ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்டின்னா, நான் வந்து என்ன சொல்ல வரேன், நீங்க ஒரு பார்ட்னர வந்து பயங்கரமா நம்பிருவீங்க. ஓஹோ! பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணாம, ம். அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் கூட ஆயிருக்கும். அவர நம்ம லவ் பண்ணிட்டு இருப்போம். ஓ! சோ அந்த மாரி கேஸஸ்லாம் எப்போ எப்படி வரும்னா, 7ஆம் வீட்டு ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஓ! நம்ம லவ் பண்ணிட்டு இருப்போம். அந்த பெர்சன் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயி குழந்தை கூட இருக்கும். ஓகே. ரிலேஷன்ஷிப் வித் சீட்டிங். அதான் சீட்டிங் வந்து கண்டிப்பா வந்து பாசிபிள் இருக்குது. அதனால ஏமாத்துற வாய்ப்பு வந்து 7ஆம் வீட்டு ராகுக்கு உண்டு. அதனால அவேர்னஸோட இருக்கணும். அவேர்னஸோட இருக்கணும் ஆக்சுவலி. வெரி குட், வெரி குட். சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஓகே. அடுத்து ராகுவ கடந்து நம்ம கேதுவ நோக்கி போறோம். 7ஆம் வீட்ல கேது பகவான் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்? அகைன் 7ஆம் வீடு இப்ப ராகுக்கு நான் சொன்னது கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும். விஷயம் என்ன 7ஆம் வீட்ல கேது தடையை ஏற்படுத்துவார் ஓ! திருமணத்துல. ஓ! இப்ப கல்யாணம் என்ன சொல்றது, திருமணம் நடுவுல நின்னு போகுதுல்ல பாத்தீங்க நிக்குதுல்ல. ஆமா. நெறைய பத்திரிக்கை அடிச்சு கூட திருமணங்கள் நிறுத்தப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல நார்மலா 7ல கேது போகும்போதோ, ம். லக்னத்துக்கு 7ல கேது போகும்போதோ, ராசிக்கு 7ல கேது போகும்போதோ, ம். இல்ல 7ஆம் வீட்ல கேதுக்கு வந்து கேது திசை நடக்கும்போதோ, ம். கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் வந்து தடையில ஏற்படுது. கல்யாண பத்திரிக்கை அடிச்சு நிக்கிறது, ஓ! நிச்சயதார்த்தம் பண்ணி நிக்கிறது. இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். 7ல கேது. அந்த கேது ஆக்டிவேஷன் இருந்துச்சுன்னா, கேது திசை நடந்துச்சு அந்த மாரி. கேது எப்படியோ ஒரு வகையில ஆக்டிவேட் இருந்துச்சுன்னா. ஏன்னா ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் கேது தான். ஓகே. அதனால கேது வந்து விநாயகருக்கு நம்ம சொல்லுவோம். கேது வந்து விநாயகர் தான் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். விநாயகருடைய அம்சம் அப்படின்னு சொல்றோம். ஆமா. ஆமா. அது என்ன விநாயகர் எதுக்கு வழிபடுறீங்க? ம். தடைகள் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள விலக்க. தடைகளை விலக்க. அதான். சோ அதான். கேது தான் அங்க வந்து அந்த அந்த ரோல் ப்ளே பண்ணுவாரு. கண்டிப்பா. அப்படிங்கும்போது திருமணத்துல 7ல கேது இருக்கவங்களுக்கு தடை இருக்கா? இருக்கு. இப்ப ம். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா? 7ஆம் வீட்டு ஈஸியா ஈஸியா யாரோ ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஓகே. ஓகே இந்த கணவர் ஓகே. எனக்கு ஓகே. எனக்கு புடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டுருவாங்க. ம். இந்த பையன் புடிச்சிருக்கு, இந்த பொண்ணு புடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா ஓகே. 7ல கேது இருக்கீங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. 100 பேர்த்த பார்க்கறால ஒருத்தர் ஓகே பண்றதே ரொம்ப கஷ்டம். ஓ! அந்த அளவுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். ஓ! ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணும். ஏன்னா கேது வந்து ஃபில்டர் பண்ணும். கேது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய பிளானட். ஓ! சோ அப்படிங்கும்போது ஃபில்டர் பண்ணக்கூடிய அமைப்பு கேதுக்கு உண்டு. வெரி குட். 7ல கேது நான் அப்புறம் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து பார்ட்னர் வந்து ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறதுக்கான அமைப்பு, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓகே, ஓகே, ஞான மார்க்கம் இல்ல ஸ்பிரிச்சுவல், ஓகே. பக்தி மார்க்கம் அந்த மாரி ஏதோ ஒரு வகையில ஸ்பிரிச்சுவல்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓ! அகைன் கல்யாணத்துக்கு ஐ மீன் இப்ப இந்த ஜாதகரே 7ஆம் வீட்ல கேது வச்சிருக்கிற ஜாதகரே, ம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு போகாம இருக்கலாம். ம். ஆஃப்டர் மேரேஜ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள போறது நெறைய நான் பார்க்குறேன். வெரி குட். சூப்பர் பாயிண்ட். ஏன்னா கேது வந்து டிட்டாச்மென்ட் குடுக்கக்கூடிய கிரகம். பற்றற்ற தன்மையை குடுக்கக்கூடிய கிரகம். ம். அது வந்து இப்ப 7ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது அது கேதுக்கு. கேதுக்கு வந்து அது வந்து சரியான பிளேஸ்மென்ட் கிடையாது. ஓகே. சோ அப்படிங்கும்போது அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் ஆங்கிள்லயும் ஒர்க் ஆகறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இல்ல என்னுடைய இப்ப நீங்க இத கேது 7ல சொன்னதுனால நான் இருக்கும்போது கேட்கிறேன். என்னன்னா திசை நடந்துச்சுன்னா, கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுத்துறது, ஓ! செப்பரேஷன் கொண்டு போறது இந்த மாரி அமைப்பு இருக்கு. பட் பாசிட்டிவ் ஆங்கிள்ல சொல்லணும்னா அந்த ஸ்பிரிச்சுவல், ம். அந்த ஞான மார்க்கம் இந்த மாரி இதுல போகும்போது அது வந்து பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. அதாவது என்ன சொல்றேன்னா, கேது 7ல இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ குறைச்சுக்கணும் கல்யாண வாழ்க்கையில. ஓஹோ! சோ அப்படி குறைக்கும்போது ஓரளவுக்கு கேது வந்து இந்த சப்போர்ட் பண்றாரு. ஹெவியா ஷார்ட் லிஸ்ட் பண்றது. சோ அதெல்லாம் வந்து திருமண தடையை ஏற்படுத்துறது. கல்யாணம் வந்து நெறைய பேத்துக்கு தடங்கலை ரொம்ப இழுத்துட்டு போறது. ம். இல்ல 7ல சனி கேது ஒட்டுக்கா இருந்துச்சுன்னா அந்த மாரி கொண்டு போகும். ம். சோ அது மாரி கொஞ்சம் இது கேது பொறுத்தளவுக்கு இந்த ரோல்லாம் ப்ளே பண்ணுவார். இப்ப நம்ம 7ஆம் வீட பத்தி பேசுறதுனாலயும், நீங்க சொன்ன தகவலின் அடிப்படையிலயும், 7ஆம் வீட்ல கேது தாம்பத்தியத்துக்கு தடங்கல் ஏற்படுத்துமா? தாம்பத்தியம் இன்பத்துல? அதான் நான் சைடாவே அது உங்களுக்கு ஆன்சர் அதிலேயே நான் சொல்ட்டேன். அதான் குறிப்பிட்டீங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ம். அது இதுக்கும் பொருந்தும். கரெக்ட் தான். கண்டிப்பா. ஓ! கண்டிப்பா. சரிதான். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் டிசைட் பண்றக்கூடிய ஃபேக்டர் கிடையாது. ஆம். அகைன் 7ஆம் மத்த வீட்டு அதிபதி பொசிஷன் எப்படி இருக்கு? சுக்கிரன் பொசிஷன் எப்படி இருக்கு? துலாம் ராசி எப்படி என்ன கிரகங்கள் உட்கார்ந்திருக்கு துலாம் ராசியில?
நவாம்சத்துல லக்னத்துல என்ன கிரகம் வந்திருக்கு, ஏழுல என்ன கிரகம் வந்திருக்குது, இத்தனை ஃபேக்டரும் ஒட்டுக்கா சேர்ந்து தான் தீர்மானிக்கக்கூடியது. ஓகே, வெரி குட், வெரி ஸோ குட். ஏன்னா நம்ம ஜஸ்ட் மில்லியன் கணக்குல பாசிபிலிட்டி இருக்கு ஜோசியத்தை பொறுத்த அளவுக்கு. ஒரு பார்வை, ஒரு வீடோட கிரகங்கள் எல்லாமே ஒரு ஏகப்பட்ட விஷயங்களை மாற்றம். ஏன்னா நம்ம வந்து இப்ப வந்து எந்த லக்னத்துக்கு பார்த்துருக்கோம், நார்மல் லக்னத்துக்கு சந்திர லக்னத்துக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம். வெரி குட். அதாவது உங்களுக்கு 3 லக்னம் நம்ம சொல்லியிருக்காங்க. நார்மலா நம்ம பொறக்கிற லக்னம், சந்திர லக்னம், சூரிய லக்னம். ஓகே. இப்ப நீங்க வந்து எதிர்பார்ப்புகள் நம்ம திருமணத்தை பத்தி பேசுறதுனால 7ஆம் வீட்டு பேசணும், அதை வச்சு நான் சொல்றேன். நீங்க வந்து லக்னத்துல இருந்து எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் லெவல்ல நீங்க எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படிப்பட்ட கணவர் அப்படிங்கிறது. பிசிக்கல் லெவல்னா நான் எல்லாத்தையும் சொல்றேன். பிசிக்கல் லெவல் அப்படிங்கறது நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு வண்டி வாகனம் இருக்கா, வீடு இருக்கா, காடு இருக்கா, தோட்டம் இருக்கா, அசையும் சொத்து, அசையா சொத்து. அசையும் சொத்து, அசையா சொத்து. ஓகே, எல்லாமே ரைட் இருக்கா. அப்படியே பிசிக்கல் லெவல்ல நீங்க கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடியது எல்லாமே லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு இருக்கிற அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே. சோ இதுதான் வந்து லக்னத்துக்கு 7. சந்திரனுக்கு 7ல இருக்கிறது நம்ம எப்படி பார்க்கலாம்? சந்திரனுக்கு 7ல எல்லாமே பார்க்கலாம். சந்திரனுக்கு 7ல என்ன பாத்தீங்கன்னா, நீங்க எமோஷனல் லெவல்ல என்ன எதிர்பார்க்கறீங்க, மைண்ட் என்ன எதிர்பார்க்குது திருமணத்துல. பிசிக்கல் லெவல்ல எதிர்பார்க்கறது ஒண்ணு, அது லக்னத்துக்கு 7ல நீங்க பார்க்கணும். மென்டல் லெவல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா சந்திரனுக்கு 7ஆம் வீட்டை நம்ம பார்க்கணும். சோ நீங்க வந்து நம்ம இப்ப 9 கிரகத்தை பத்தி பேசிட்டோமாங்கன்னா? ஆமா, பேசிருக்கோம், கண்டிப்பா பேசிட்டோம். சோ இந்த 9 கிரகத்துக்கு நீங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, லக்னத்துக்கு நீ 7ஆம் வீட்டையும் செக் பண்ணிக்கங்க. நீங்க மென்டல் லெவல்ல எப்படி எதிர்பார்க்கறீங்க, உங்க மைண்டுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா சந்திரனுக்கு 7ஆம் வீட்ல என்ன கிரகம் இருக்குதோ அதை வச்சு நீங்க பார்க்கலாம். சூப்பர், சூப்பர். ஏன்னா அது மைண்டும் இதுவும் ரெண்டுமே செக் பண்ணலாம். நீங்க ஸ்டேட்டஸ், இப்ப ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மேரேஜ் பண்ற அப்படின்னா அது சூரியனுக்கு 7ஆம் வீடு. புகழுக்காக கல்யாணம் பண்றேன், அவர் ஐஏஎஸ்ஆ இருக்காரு, நான் அதனால அவங்களை கல்யாணம் பண்ணா எனக்கு ஸ்டேட்டஸ் வரும், அது மாதிரி ஸ்டேட்டஸ்க்காக கல்யாணம் பண்றது சூரியனுக்கு 7ல. ஓகே. சோ இந்த மாதிரி மைண்ட் லெவல்ல கல்யாணம் பண்றது பிசிக்கல் லெவல், இந்த சூரியனுக்கு வந்து புகழ் பேரு அந்த மாதிரி அதுக்காக கல்யாணம் பண்றது சூரியனுக்கு 7ஆம் வீட்டு நீங்க செக் பண்ணணும். சோ இது வந்து ராசி கட்டத்துல நம்ம, ஏன்னா ராசி கட்டத்திலே கவர் பண்ற வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ராசி கட்டத்துல நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த நிகழ்ச்சிகளை 7ஆம் வீட்டுல அனைத்து கிரகங்களும், ஒவ்வொரு கிரகங்களும் உட்கார்ந்தா என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பேசணும். குறிப்பா சூரியன் உட்காரும் போது பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கிங்கா இருக்கிறவர் வந்து அந்த இடத்துல இறங்கி போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு அப்படிங்கிறதையும், சந்திரன் அங்க உட்காரும் போது அவ்வளவு சீக்கிரம் திருப்தி அடைய மாட்டார், மூட பொறுத்து அவர் வந்து அன்ஸ்டேபிளா இருப்பாரு அப்படிங்கிறதையும், புதன் உட்கார்ந்தார் அப்படின்னா திக்பலம் இழப்பாரு, சோ அவருக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதையும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராகு உட்காரும் போது பாத்தீங்கன்னா மேரேஜ்ல சீட்டிங் நடக்க சான்சஸ் இருக்கு, ஸோ அதனால கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கணும் அப்படிங்கிற தகவலையும், கேது உட்காரும் போது பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம செட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும், இன்னும் பல கிரகங்கள் உட்கார்ந்தும் போது அந்த இடத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் விபாரிஸ் வந்து விளக்கமா சொன்னாங்க. நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். தொடர்ந்து இது போல நல்ல நிகழ்ச்சி நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.